இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை மார்க்கு 10வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமேன். மனுஷரால் இன்றைக்கு கூடாததெல்லாம் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாத அதிசயமான அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கண்ணு முன்னே இருக்கிற காரியம், பிரச்சனை, பாடு இதெல்லாம் பெருசாக இருக்கா? இதோட எப்படி நடந்து போக போகிறேன், எப்படி என் வாழ்க்கை பாதையை நான் தொடர்ந்து போக போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கீங்களா? உங்களால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். எந்த ஒரு காரியத்தையுமே என்னால் இது முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களால் முடியாது தான், ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எப்பவுமே அப்படி சொல்லி பாருங்க, என்னால் முடியாது தான், ஆனால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள இயேசப்பா இருக்கிறாங்க, அவரால் நான் என்ன செய்வேன், இந்த காரியத்தை நான் செய்வேன். கர்த்தரால் என் வாழ்க்கையிலே காரியத்தை செய்ய முடியும். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லையா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமா? அவர் எவ்வளோ அற்புதங்களை இந்த உலகத்துல வாழும்போது செய்தார். வஸ்திரத்தை தொடும்போது அவருடைய வல்லமை என்ன செஞ்சது? வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டதான். இது யாரால முடியும்? தேவனால தான் முடியும். அந்த வல்லமை புறப்பட்டதை அவர் கண்டாராம். யார் என் வஸ்திரத்தை தொட்டா வல்லமை புறப்படுது என்று சொல்லி. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரால் கூடும். கர்த்தரை விசுவாசிங்க. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் உங்களை செய்யக்கூடிய காரியத்திற்கு தேவையான பலத்தை, இன்றைக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதற்கு தேவையான பலத்தை அவர் உங்களுக்கு இன்றைக்கு தருவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை பலவீனம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கு நான் செய்யக்கூடிய காரியம் இவ்வளோ இருக்கு, நான் போகக்கூடிய தூரம் வெகு தூரமா இருக்கு, என்னால முடியலையேன்னு நினைக்கிறீங்களா? உங்களால முடியாது, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசிச்சு, இயேசப்பா என்னை பலப்படுத்துங்க, என் காரியங்களை செய்ய, என் பிள்ளைகளை வழிநடத்த, என் வாழ்க்கையை வாழ, எனக்கு முன்ன இருக்கிற அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண எனக்கு என்ன செய்யுங்க, பலனை தாங்க என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். மனுஷரால் கூடாததுக்கு தான், ஆனா தேவனால் கூட. மனுஷங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி முடியும் என்று சொல்லி, ஆனா தேவன் ஒரு நாளும் இது என்னால முடியாது என்று சொல்லி நான் வேதத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. என்னால் இது முடியாது என்று சொல்லி தேவனால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லையா. ஆமேன். ஆகவே இந்த வேலையில கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், என்னால் எதுவும் செய்ய முடியலையே என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு ஒரு அங்கலாய்ப்போடு இருப்பாங்கன்னா, இந்த வேலையிலே இயேசப்பா நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நீர் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய திராணியை, பலத்தை இந்த நாளில் கட்டளையிடுங்கப்பா. மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி என் தேவனால் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவரால் கூடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு உண்மையது ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை இந்த நாளில் கட்டளையிடுங்க இயேசப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். நீர் எல்லா காரியத்தையும் செய்து முடிங்க தகப்பனே. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவர், அநேக அற்புதங்களை இந்த உலகத்திலே நீர் செய்தி தகப்பனே. இந்த வேளையில இயேசப்பா நீர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். நீ இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அது அமைதலாயிற்றப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கிற காரியங்களை இந்த நாளில் நீர் அதட்டி அப்புறப்படுத்துங்க தகப்பனே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையில எல்லா பாரத்தையும் போட்டு காரியத்தை செய்யக்கூடிய புதிய பலன், புதிய உற்சாகத்தை இந்த நாளில் கட்டளையிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய புது பலன் இந்த வேளையில் கட்டளையிடுங்கப்பா. முற்றிலுமாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளால் செய்ய முடியாத காரியத்தை நீர் கூட இருந்து செய்து கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.